வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம தினை அரிசி வச்சு நம்ம புட்டு செய்யலாங்க. இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கின மாவு வச்சு தான் நான் இந்த தினை அரிசி புட்டு செய்திருந்தேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டான இந்த தினை அரிசி ஈஸியாக டைஜஷன் ஆகிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. நம்ம தேவையான அளவு ஒரு 3/4 கப் அளவு கடையில் வைக்கிற தினை அரிசி தினை மாவு அது வாங்கிட்டு நம்ம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. வாசனை லைட்டாக அப்படி வரும், வறுத்த வாசனை வரும். அது ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், 1/2 கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அதை இந்த வறுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரிக்கலாங்க. நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பொலன்னு ஆகிற வரைக்கும் நல்லா பெசரிட்டு பிடிச்சா இப்படி கொழுக்கட்டை விட்டு அப்படி உதிரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், பொடித்த வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கல் இல்லாமல் வெல்லம் இருந்தால் இதில் ரொம்ப நல்லதுங்க, அது போட்டுக்கலாம். இப்போ தேங்காயை ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இது போல் கிளறிக்கலாம். இப்போ இட்லி மாவு அடியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மேல் தட்டில் இந்த பெசர்ன புட்டு மாவு மேலே வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டுடலாங்க. கையில் இப்படி அழுத்தி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போது இந்த தினை மாவு புட்டு நல்லா வெந்துடுச்சு. 10-15 நிமிஷம் போல் நல்லா அடுப்பில் இருந்து இப்போ இறக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய், ஏலக்காய் தூள் இதையும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. எவ்வளோ நம்மளுக்கு வெல்லம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தினை அரிசி மாவை இது போல் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இன்ஸ்டன்ட் மாவு வாங்கிட்டு நம்ம குயிக்காக இதை செஞ்சிடலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டைஜஷனும் குயிக்காகவும் ஆகிடுங்க, ஈஸியாகிடும். இது ஒரு நல்ல டயபெட்டிக் ஃபுட்டு. நம்ம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.